அதிகாரம் 21. இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் மனுஷரோடு யுத்தம் பண்ணி அவர்களை சங்காரம் பண்ணினார்கள். பென்யமீனரில் 600 பேர் மாத்திரம் ரிமோன் கன்மலையிலே ஒளிந்திருக்கிறார்கள். பென்யமீனரில் மற்றவர்கள் எல்லோரும் யுத்தத்திலே செத்து போனார்கள். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். பென்யமீன் கோத்திரம் குறைந்து போவதையும் அழிந்து போவதையும் நினைத்து இஸ்ரவேல் புத்திரர் தேவ சன்னதியிலே சத்தமிட்டு அழுகிறார்கள். பென்யமீன் புத்திரரில் உயிரோடு இருக்கிற 600 பேருக்கு மனைவிகள் கிடைக்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் 2 காரியங்களை யோசிக்கிறார்கள். கீழே யாத்திலுள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை பென்யமீன் புத்திரருக்கு மனைவிகளாக கொடுக்கிறார்கள். பென்யமீன் புத்திரரில் மனைவிகள் இல்லாமல் மீதமுள்ளவர்களுக்கு சீலோவின் குமாரத்திகளை மனைவிகளாக கொடுக்கிறார்கள்.